ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் முட்டை போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு சூடுபடுத்திக்கலாம். வானல் சூடு ஏறிடுச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வைக்கலாம். காய் வெந்துட்டான்னு திறந்து பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். 2 முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் 3த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் கேரட் பொரியலுக்கு. வாசத்துக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான சுவையான கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.